இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கம் இன்? எஸ், கம் இன். சார், புதுசா ட்ரெயினியா ஜாயின் பண்றதுக்கு நந்தினின்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க சார். பொண்ணை போய் யாராவது வெயிட் பண்ண வைப்பாங்களா? என்னையா நீ? சீக்கிரம் வர சொல்லு. கோ, மேக் இட் ஃபாஸ்ட். கோ கோ ஓகே கோ. மேடம், சார் உங்களை உள்ள வர சொன்னாரு. தேங்க் யூ சார். போங்க. புதுசா பொண்ணுங்க வேலைக்கு வந்து இந்த ஆளுகிட்ட மாட்டிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னைக்கு தான் முடிவு வர போகுதோ? மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். Everything is fine. Okay. Your training period 1 மாசம். ட்ரைனிங் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் நான் நினைச்சா உங்களுடைய வேலையை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே சார். உங்களுடைய ட்ரைனிங் பீரியட்ல உங்களுடைய பேமெண்ட் 30,000. ஓகே சார். அதுக்கப்புறம் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா your salary will be 50,000. ஐயோ, ஓகே சார், தேங்க் யூ so much. அப்புறம் சொல்லுங்க சார். நோ நத்திங். வெளியில ரிசப்ஷன்ல ரேவதின்னு ஒரு கேர்ள் இருப்பாங்க. அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க. உங்க நேச்சர் ஓகே என்னன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே சார். ஹோல்ட் இன் ஜஸ்ட் 1 minute. நந்தினி, கரெக்ட்? எஸ் சார். நந்தினி, நான் சொல்ற பாயிண்ட்டை மட்டும் நீங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும். நான் மனசு வச்சா மட்டும்தான் உங்களுக்கு இங்க வேலை கன்ஃபார்ம் ஆகும். ஓகே? ஓகே சார். ஓகே நந்தினி, கங்க்ராட்ஸ். தேங்க் யூ சார். ரசிச்சு ரசிச்சு பிரம்மா இவளை படைச்சிருக்கானே, செம்மையா இருக்கா. இவளை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது. யாரு ரேவதி? எனக்கு இத பத்தி எதுவும் தெரியல. பின்னாடி ரேவதி இருக்காங்க, அவங்க. ஓகே மேடம். ரேவதி, சொல்லுமாலா. இந்த ஃபைல்ல எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, அத கிளியர் பண்றியா? ஓ, அவங்க தான் ரேவதியா? ரேவதி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நான் நந்தினி. ஓ, நந்தினி நீங்க தானா? ஹாய், ஐ அம் ரேவதி. ஹலோ गाइस, இவங்க பேர் நந்தினி. இவங்க தான் நம்ம டீம்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹாய். ஹாய் நந்தினி. ஹாய். ஹலோ. ஹாய் நந்தினி. ஓகே, வாங்க. இனிமே தான் உங்க டீம்மேட்ஸ் யாரு என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. அது வரைக்கும் உங்க சீட்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மேம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்ஸ். சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காதீங்க சார். நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, அனுப்பிச்சிட்டேன்னு. போனை வைங்க சார் முதல்ல. சார் ப்ளீஸ், சொல்றது கேளுங்க, போனை வைங்க. சும்மா எதையாவது பேசிக்கிட்டு சும்மா சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹே நந்தினி. ஹே ரோஹிணி, நீ எப்படி நீங்க? நான் இங்கதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ஆமா, நீ என்ன இங்க இருக்க? நானும் இன்னைக்கு தான் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ஹே சூப்பர் ரீ.
இந்த ஆபீஸ்ல யாரையுமே தெரியல, தனியா வந்து சிக்கிட்டோமே நினைச்சேன். நீ தான் வந்துட்டல, இனிமே அந்த கவலை எனக்கு இல்ல. ஆமா, இதான் உன் சீட்டா? ஆமா. உட்காரு உட்காரு நந்தினி. இங்க பாரு, பக்கத்துல உட்கார்ந்திருக்க போறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ம், நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. உனக்கு கல்யாணம் ஆயிட்டதுனால. ஏய், ஷ். என்ன? ஆமா, உங்க அம்மா எப்படி உன்னை அனுப்பி விட்டாங்க? அதெல்லாம் பெரிய கதை. என்னாச்சு? ஏய், அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இப்ப நான் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கேன். அதை நீ தான் சால்வ் பண்ணணும் ரோஹிணி. என்ன ப்ராப்ளம்? நீ இப்போ எங்க தங்கி இருக்க? ஏன்? எனக்கு தங்குறதுக்கு இன்னும் சரியான இடம் கிடைக்கல. டெம்பரவரியா தான் ஒரு இடத்துல இருக்கேன். எனக்கு இன்னைக்கு ஈவினிங்கே வெக்கேட் பண்ணி ஆகணும். நான் உன் கூட தங்கிக்கலாமா? நானே தங்குறதுக்கு சரியான இடம் கிடைக்காம தான் ரிலேஷன் வீட்ல தங்கியிருக்கேன். அங்கேயும் ப்ராப்ளம் தாண்டி. வாமா சென்சியர் சித்ரா, டேபிளுக்கு இன்னும் ஃபைல் வரல. போ 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 போ. ஹாய். ஹாய், ஐ அம் பிரியா. நான் இங்க தான் ஒர்க் பண்றேன். ஐ அம் நந்தினி. இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். நீங்க ஆபீஸ்க்கு வரும்போதே நான் உங்களை பார்த்தேன். ஆமா, உங்களை ஒருத்தர் டிராப் பண்ணிட்டு போனாரே, யார் அவரு? ஆஹா, பார்த்துட்டாலோ? அது அவரு என்னோட ரிலேஷன். ரிலேஷன்னா? தூரத்து சொந்தம், மாமா. ஓ, அப்போ நீங்க அவரை லவ் எதுவும் பண்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தேங்க் காட், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்க மாமா அழகா பியர்டெல்லாம் வச்சு ஊர் நாட்டா மாதிரி செம்ம கியூட்டா இருந்தாரு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவர் எனக்கு இன்ட்ரோ பண்ணி வைங்க. வரேன். பாய். பாய். எதுக்கு இப்படிலாம் கேட்டுட்டு போறாங்க? எதுக்கு இன்ட்ரோ கொடுக்க சொல்றாங்க? ஏய், அவ யார பத்தி நீ கேட்டுட்டு போறா? ஆமா, யார் உன்னை டிராப் பண்ணது? கரிகாலம் தான். ஏய், அவரு போய் தூரத்துல சொந்தம்னு சொல்லிட்டு இருக்க. நீ புருஷன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், அவனை விட்டு தெரியணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்காக சொல்லணும்னு தான் நான் சொல்லல. ஏய், என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க? கரிகாலன் அண்ணாவும் உன் கூட வந்திருக்காரா? ஆமா, எப்படியாவது அவனை கழட்டி விட்டுட்டு தனியா வரலான்னு தான் பார்த்தேன். ஆனா கூடவே இருந்து உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏய், அப்படி சொல்லாதடி. கரிகாலன் அண்ணன் ரொம்ப நல்லவரு. அவரை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி.